அஜித்தோட ஃபேனுங்கிறது நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் தீவிர தளபதி ரசிகர். எங்கள் அப்பாவால் தான் தலை பிடிச்சது. எதுவுமே சொல்ல முடியாது. 1000 கோடி 2000 கோடி அடிக்கலாம், அந்த மாதிரி ஒர்த்தான படம். நல்லா நடிச்சுக்கிறாரு சார். கேர்ள்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறாரு இந்த படத்தில். அஜித்தோட ஃபேனுங்கிறது நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் கேர்ள்ஸ் வந்துட்டு ரொம்ப நான் கண்டிப்பாக வந்து பார்க்க படமாக இருக்குது. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிரட்டலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. படம் பக்காவாக பார்க்கலாம். ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்குது. 100% ஹாலிவுட் படம். நார்மலாக நம்ம லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஃபைனல் நல்லா கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். மிரட்டியிருக்காரு அர்ஜுன். வில்லனிசம் மிரட்டியிருக்காரு. நல்லா இருக்கு. சூப்பராக போயிருந்தாரு. அனிருத்தாக படம் எதிர்பார்த்து போனோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அனிருத் பிஜிஎம் மாஸ் பண்ணிட்டாரு. தலைவன் ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலு, அனிருத் வேறு லெவல். பார்க்கலாம். ஆக்சுவலாக லவ் ஸ்டோரி தான். லவ்க்காக தான் எடுத்துருக்காங்களா. ரிஷா ஆக்டிங் சூப்பர், அஜித்தும் சூப்பர். கண்டிப்பாக ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம். நான் தளபதி ரசிகர் தான். அனிருத் பிஜிஎம் தலைக்காக தான் வந்தேன். தலையும் பிடிக்கும். ஆனால் தீவிர தளபதி ரசிகர். எங்கள் அப்பாவால் தான் தலை பிடிச்சது. எல்லாம் இந்த படம் பார்க்கலாம். எல்லாம் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஆக்சுவலாக படம் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போகுது. ஒரு ஐ மீன் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஒரு ஒய்ஃபை தேடி போகிற பேக் ட்ராப் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே குறையா தெரியல எனக்கு. அஜித்தாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், ரஜினா கசன்ரா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் ஒர்க் அவுட் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹம்மர் சீன் சூப்பராகவே இருக்குது. நம்ம ஒரு ப்ரிவியூவில் முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, ட்ரெய்லரில் அதெல்லாம் நிறைய பார்த்தோம். ஒரு ஆக்சிடென்ட் சீன்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த ஃபைட்டே ஒரு 10 நிமிஷம் ஃபைட்டு ஹாலிவுட் லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். நல்லா வந்து சீரியஸ்லி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மசாலா என்டர்டைன்மெண்ட்டு கொஞ்சம் நம்ம ஆக்ஷனே நம்ப முடியாத மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இந்த ஆக்ஷன் அடி எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் லெவலில் அந்த ஃபைட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பேக் ட்ராப்பே பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸாகவே ஒரு பேக் ட்ராப்போட வந்து ஹாலிவுட்டோட லெவல்ஸோட ஸ்க்ரீன் பிளேஸ் தான் உள்ளே தெரியுது. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது, டாப் நாட்சாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிஎம் நல்லா எடுத்து கொடுத்துருக்கு. விஷுவல்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் ரொம்பவே அழகாக தெரியுறாங்க எல்லாருமே. அந்த நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து படம் சீன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து வர்த்தா படம் உட்காந்து பார்க்கலாம். அவங்க கொடுக்குற காசுக்கு வர்த்து தான். நம்ம நிறைய படம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டு போயிடும். இது ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்தமாரி இந்த படத்தில் நிறைய இடத்துல நமக்கு கொடுத்தோம். செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஜாலியாகவே போச்சு. அஜித் தான் வேற யாரும் பிடிச்சது இருக்கோம். அவருக்காக தான் தலை பார்க்க வந்தது. அவருக்காக தான் தலை கதையே வந்திருக்கு. 2 வருஷம் பார்க்க வந்ததுன்னா அப்புறம் எதுக்காக வந்திருக்கோம்? அவருக்காக மட்டும் தான் வந்தது. அவருக்கு ஏற்ற மாதிரியே கதை இருக்கும், அவர் ஏற்காத மாரி இருக்கும். ஒரு சில பேர் ட்ரோல் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவர் ஏற்ற கதை தான். ஒரே ரீசன்னா தலைக்காக படம் பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக்காக போச்சு படம். படத்தில் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு வேறு ஏதோ லாங்குவேஜ், தமிழில் அவ்வளோ இல்லவே இல்லை. நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனையே. தலை படம் பார்த்துட்டு தலைவலி எடுத்துக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் படம் குட் பை டேக்லாச்சும் பெஸ்ட்டாக பண்ணலான்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆனால் ஒன்று 2 வருஷம் கழிச்சு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தது வேஸ்ட்டு. அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப லேக்காக போகுது படம். லாங்குவேஜ் ஏன்னா அது அதெல்லாம் பிஜிஎம்லாம் அனிருத் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. தலை ஆக்டிங்கும் ஆக்சுவல் சூப்பராக இருக்குது. இவங்க திரிஷா மேம் ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீன் பிளே. தலையை தவிர்த்து வேறு யார் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். அவருக்காக மட்டும்தான் இந்த படம் ஓடும். நல்லா ட்விஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மல் எல்லா ஸ்டோரி மாரி தான். ஒரு ஒய்ஃபை கான்வென்ட்டு கண்டுபிடிக்கிறாரு அவர். அதே கொஞ்சம் இதுவாக கண்டுபிடிச்சிருக்காரு. மேபி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. நல்ல மூவி தான் ப்ரோ. இது அஜித்தோட மூவி இல்லை. அஜித் ஃபைட் பண்ணுவார், டான்ஸ் ஆடுவார், கார் ரேஸ் ஓட்டுவார்னா இல்லை. இது மகிழ் திருமணி மூவி. இது அவர் மகிழ் திருமணி இருக்கு. அர்ஜுன் விஜய் வச்சு எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி தான். தேட்டரில் யாரும் போர்லாம் இல்லை, சைலண்ட்டாக இருந்தாங்க. இந்த விசிலு அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டால் படம் ஃபஸ்ட்டு ஒரு 20 1/2 ஹவர் மட்டும் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் அவர் ஒய்ஃபோட ட்விஸ்டிங்ஸ் விஷயம் வந்தோன்னே அதுக்கப்புறம் போகுது. நடுவில் கொஞ்சம் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. இது வந்து அஜித்தோட படம் கிடையாது, முழுக்க டைரக்டர் அவர் மகிழ் திருமணியோட படம் தான்.
மற்றபடி வாட்சபிள் மூவி, சூப்பர் மூவி தான். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அஜித்துக்கு பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால சூப்பராக இருக்குது மூவி, நல்லா இருக்குது இது. கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரிலாம் அஜித் நடிச்சது கிடையாது. பொதுவாக லாஸ்ட்டாக துணிவு பார்த்தோம், அது கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்துச்சு. பட் ஆனால் இது அப்படி இல்லை. இதில் வந்து மகிழ் திருமணி சொல்லியிருந்தாரு பாருங்க, என் படத்தை வந்து கிண்டல் பண்ணுறவங்கள அப்படியே உட்கார வைப்பேன்ட்டு. அந்த மாதிரி உட்கார வச்சிட்டார் இந்த படத்தில் வந்து. கடைசியில் ட்விஸ்ட்டு, ஏன்னா ஒய்ஃபு வில்லின்னுவாங்க, திடீர்னு யார் வில்லினே தெரியாது. அந்த அணுன்னு அவங்க ஃப்ரெண்டை சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு சைக்கோ டீமு, அவங்க காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அதுதான் படத்தோட ஹைலைட். அதான் மற்றபடி சூப்பராக இருக்குது, வாட்சபிள் மூவி தான், நல்லா இருக்குது படம் வந்து நாங்கள் வந்து வேற மாதிரி எதிர்பார்த்தோம், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இது நல்லாக்கும் மேலே வேற மாதிரி செம்மையாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது எதுவுமே சொல்ல முடியாது. 1000 கோடி 2000 கோடி அடிக்கலாம், அந்த மாதிரி ஒர்த்தான படம். இது வந்து எப்படின்னா பில்டப் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாலிவுட் லெவலில் தமிழ் படத்தை தாண்டி இந்தியன் படம் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருந்தது, பயங்கரமாக இருக்குது.